எஸ்ண்ணே. இவரு பிரபாகர் சாமியல் பையன் தானே, டெரிக் மோசஸ். ஆமா, அவனுக்கு கோவிட் பாசிட்டிவ். அப்படியா? ஓஹோ, சரி சரி. அவங்க சென்னை குரூப்ல போட்டிருக்காங்க. சரி சரி. இதான் உங்க குரூப்ல வரல, இஆர் குரூப்ல இல்ல. ஜேம்ஸ், நீங்க இப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது you can remember all those who are affected with covid. இப்போ சென்னையிலயும் நிறைய இருக்குது. தென் மதுரையிலேயே இப்போ some of our friends have covid. ஃபேமிலியில 2 சில்ட்ரனுக்கு கோவிட் கேள்விப்பட்டேன். தஞ்சாவூர்ல நம்ம இயூ ஸ்டூடெண்ட் அப்பாவுக்கு கோவிட். அது மாதிரி எல்லா பிளேசஸ்லயுமே வேரிட் பிளேசஸ்ல கோவிட்ல இருக்காங்க. அது மாதிரி ஆந்திரால ஒரு ஸ்டாஃப் ஒர்க்கர் யங் பாய் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலரா வருவான், அவனுக்கு கோவிட். ஜேம்ஸ் நம்மள ஜெபத்தில் நடத்துவாங்க. ஓகே, நான் கேக்குதானே? கேக்குது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த மாலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் இந்த வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த புக் ஸ்டடியில ஜாயின் பண்ணுவதற்கு தேவன் கிருபை செய்வதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே 1 ராஜாக்கள் புத்தகத்தை படிக்கவும் அதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும் தேவன் உதவி செய்தீர். தொடர்ந்து ஆண்டவரே நாங்க கடந்த ஆண்டவரே வருடத்திலிருந்து ஆண்டவரே தொடர்ந்து இந்த வேதத்தின் புத்தகங்களை படிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, இந்த வாய்ப்புக்காக அதிகமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து வருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே நாங்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தை இந்த நாளில் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ராஜாக்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்ததுனாலே என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்களும் ஜாக்கிரதையா எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்த அநேக அற்புதங்களை நாங்கள் பார்த்து ஆண்டவரே நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களிலே எங்களுடைய பணிகளிலே நாங்கள் பார்க்கவும், அதை ஆண்டவரே தொடர்ந்து ராஜா நாங்கள் கர்த்தாவே எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே தடைகள் இல்லாமல் பங்கு பெற உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, எந்த விதமான ஆண்டவரே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லாதபடி, நெட்வொர்க் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இல்லாதபடி தேவன் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தாவே கிளியரா இருப்பதற்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த கோவிட் ஆண்டவரே இந்த செகண்ட் வேவ் ஆண்டவரே பல இடங்களிலே பல மாநிலங்களிலே கர்த்தாவே அநேகரை பாதித்து வருகிறதே நாங்கள் ஆண்டவரே கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே நாங்கள் சுவாமி ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆந்திராவிலே இந்த ஆண்டவரே யங் ஸ்டாஃப் ஒர்க்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே சென்னையில கூட ஆண்டவரே டெரிக் மோசஸ்க்கு பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். தஞ்சாவூர்ல, மதுரையில, இப்படி அநேக இடங்கள்ல ஆண்டவரே கர்த்தாவே இந்த கர்த்தாவே கோவிட்னுடைய தாக்கங்கள், கொரோனா தாக்கங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுத்து இந்த ஆண்டவரே கொரோனா தாக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளிட முடியாது நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, தேவன் மாத்திரம் எங்களுக்கு இறங்கி உதவி செய்ய முடியும் கர்த்தாவே. உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே இதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளிட முடியாது நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் மீதியான நேரத்தை உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். பில்லியனனை நீர் ஆண்டவரே பயன்படுத்தும். அவர் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு தெளிவான சத்தியத்தை நீ தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you so much James. வெல்கம். நம்ம லாஸ்ட் வீக் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஜேம்ஸ் ஜோமனது போல பல கோணங்களில பார்க்க முடிஞ்சிச்சு. பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். குறிப்பாக இந்த 4 காரியங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏன்னா அதிகமா தாக்கின காரியம் வந்து the concept of God. அவர் எப்படியாக தன்னை வெளிப்படுத்தினார் என்ற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ராஜாக்கள் சொன்ன உடனே நமக்கு ஏதோ ஹிஸ்டரி ராஜாக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் God is there behind சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டமாக தெளிவாக சொல்றார். நீங்க எல்லாரும் அந்த ஆண்டவரை தொழுக வேண்டியவங்க, நீங்க பாகால தொழுகக்கூடாதுன்னு சொல்றத அவர் தெளிவா சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பல விதங்களிலே நம்ம கான்செப்ட் ஆஃப் காடை குறித்து பார்த்தோம். சரித்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் தேவன் செயல்படக்கூடிய ஒரு காரியம் என்பதை நம்ம பார்த்தோம். ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. அதனால நம்ம ஏதோ ஒரு கதை படிச்சுட்டு போன மாதிரி நம்ம பார்க்காதபடிக்கு தேவன் எப்படியாக சரித்திரத்திலே செயல்படுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். 3வது காரியம்
ராஜாக்கள் என்ற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். பட் அதிகமா நம்ம பேசிக்கொண்டது தலைவர்கள். இஸ்ரவேலுக்கும் சரி, யூதாவுக்கும் சரி, பலதரப்பட்ட தலைவர்கள் அங்க காணப்படும் பொழுது அங்க எவ்வளவு தூரத்துக்கு அது சமுதாயத்தை அஃபெக்ட் பண்ணுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஜனம் எவ்வளவாய் கஷ்டப்படுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தலைவர்களுடைய மிஸ்டேக்னால அது நமக்கு கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம். கடைசியாக, ஆனா மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகள் சொன்ன உடனே நம்ம போன மண்டே இந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம பார்த்ததுன்னா 3 பேருடைய பெயர் தான் நான் பார்த்திருந்தேன். நாத்தான், அவர் போய் சாலமோனை ராஜாவாக்குவதற்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அருமையான விதத்துல செயல்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். காத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தென் எலியாவுடைய பெயர் பின்னால வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அதுக்கு நடுவுல பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனிதர்கள், சில இடத்துல தேவனுடைய மனிதன் போட்டிருக்கும், அதே பிறகு அதன் பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் போட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனால் உபயோகிக்கப்பட்ட தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய வார்த்தையை திட்டமாக, தெளிவாக, போல்டாக ராஜாக்களுக்கு போய் சொன்ன தீர்க்கதரிசிகளுடைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் யங் பீப்புள், ஒரு சிலர் பெயரே இல்லை, ஒரு தேவனுடைய மனுஷன் போனா சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஆனா அதுல இருந்து நம்ம கண்டிப்பாகவே இன்னும் 1 ராஜாக்கள் நான் நினைக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் 4th பாயிண்ட்டையும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். கான்செப்ட் ஆஃப் காட் அண்ட் prophets or God's people, how they are used by God. நம்ம எல்லாருமே one way or other we are part of the prophetical movement. Even ஒரு சில சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், USA is a prophetical movement சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் சொல்லிட்டு. எவ்ரி குரூப் ஆஃப் பீப்புள் who are committed அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் we are not prophets. அதை நம்ம நல்லா ஞாபகத்துக்கணும். காரணம் இன்னைக்கு நிறைய பேர் நாங்க ப்ராஃபட்ஸ் சொல்லி பேர் சொல்லிட்டே சொல்றாங்க. we are all God's men and women. தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில சொல்ல வேண்டிய நபர்கள். அதை நம்ம மனசுல வைத்துக் கொண்டா நல்லமா இருக்கும். இந்த 2வது ராஜாக்கள் புத்தகம் அதனுடைய தொடர்ச்சி என்று அறிந்திருக்கிறோம். ஈவன் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, நிறைய கமெண்ட்ரிஸ்ல 1st and 2nd கிங்ஸ் இப்படிதான் சேர்ந்தே வரும். ஆனா ஒரு சில ஹைலைட்ஸ் நம்ம இங்க பார்த்து ஆக வேண்டும். அதுல முக்கியமான ஒரு காரியம், இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது 9 பின்னணியத்திலிருந்து வம்ச வரலாறுகளை நார்தன் கிங்டம் சந்தித்திருக்காங்க. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற நார்தன் கிங்டம் 9 வம்ச வரலாறு சந்திச்சிருக்காங்க. ஆனா இந்த சதன் கிங்டம், யூதா சதன் கிங்டம் ஒரே ஒரு டைனாஸ்டி தான், தாவீதுனுடைய சந்ததியில வைத்து கொண்டிருக்குது. அதன் அர்த்தம் என்ன? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது படியே தாவீதுக்கு ஒரு ராஜாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறினதாக பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம் சொல்லிட்டு மத்தேயு எழுதுகிறார். ஸோ நார்தன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம் பார்க்கும் பொழுது பல டிஃபரன்சஸை பார்க்கலாம். கிங்ஸ் ஆர் வெரி பேட், அதுதான் அந்த ஆத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கிங்ஸ் பேட்னு சொல்றது மட்டும் கிடையாது, 2 பக்கமும் கிங்ஸ் பேட் தான். சதர்ன் கிங்டத்திலையும் ஒரு சில கிங்ஸ் ரொம்ப மோசமா இருந்தாங்கன்னு நான் பார்க்கிறோம். ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி செய்து கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, நானும் நீங்களும் எல்லா பயத்தோடும் பயபக்தியோடும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கவும் வேணும் என்று நம்ம பார்க்கணும். 2வது காரியம், 2 கிங்டமும், நார்தன் கிங்டமும் சரி, சதர்ன் கிங்டமும் சரி, அழிந்து போகிற வரைக்கும் 2 ராஜாக்கள் பேசுகிறது. 17ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 722ஆம் ஆண்டு நார்தன் கிங்டம் முழுவதுமாக அடிபட்டு போச்சு, அசீரியன்ஸ் மூலமா அடிபட்டு போச்சு. அதை நம்ம சரித்திரத்துல 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து யூதா இருந்தாங்க. 25ஆம் அதிகாரத்துல பாபிலோனியர் மூலமாக சதர்ன் கிங்டமும் கேப்டிவிட்டிக்கு அழிந்து போனதாக, சிறைப்படுத்தி போனதாக நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே இந்த ரியல் ஹிஸ்டரிய 2 ராஜாக்கள் புத்தகம் குறிப்பிட்டதை நம்ம சொல்லலாம்.
இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணணும்னு சொன்னா, எலியா அண்ட் எலிசா அவங்களுடைய ஊழியம் ஒரு ஹைலைட் பண்ணப்படக்கூடிய ஒரு மெயின் மெசேஜாக இங்க நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம பிராட் அவுட்லைன்ல பாக்குறோம். முதல் 17 அதிகாரங்கள் ரொம்ப சிம்பிளா பிரிக்கணும்னா 2ஆ பிரிக்கலாம். முதல் 17 அதிகாரங்கள் தொடர்ந்து டிவைடட் கிங்டம்ஸோட வந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதுல we should not say that நார்தர்ன் கிங்டம் மட்டும்தான் அதுல ஹைலைட் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடாது. சதர்ன் கிங்டமும் அதுல அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக there is no northern kingdom. இஸ்ரவேல் என்று கிடையவே கிடையாது. 722ல அடிபட்டு போச்சு. மீதி இருக்கிற நாட்களில ஆண்டுகளிலே யூதாவுடைய ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை இந்த ஆக்கியோன் குறிப்பிட்டு 25ஆம் அதிகாரத்துல முடிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் 2 அதிகாரங்களிலே எலியாவுடைய கடைசி நாட்களும் எலிசாவுடைய துவக்க நாட்களையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி 1 ராஜாக்கள்ல தாவீதினுடைய கடைசி நாட்களும் சாலமோனுடைய துவக்கத்தையும் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இங்க முதல் 2 அதிகாரங்களில அதை பார்க்க போகிறோம். 2வது பகுதியா நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதிகமாக எலிசாவுடைய செயல்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எலிசா கேட்டுக்கொண்ட ஜெபம் என்னன்னா, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாரும் சொல்லிட்டு எலியாவிட்ட கேட்டார். அதே போல எலிசா ரெட்டிப்பான விதத்துல அற்புதங்களை செய்து தேவனுடைய பணியை செய்தா நிறைவேற்றினான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 3வது பகுதியில 11ஆம் அதிகாரத்துல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில ரொம்ப கான்சியஸா நான் போட்டிருக்கிறேன். இந்த ராணி அதிலியா அவங்க ஏன் குறிப்பிட்டிருக்கேன்னு சொன்னா, she tried to destroy God's purposes. அதாவது தாவீதினுடைய வம்சத்தை அழித்து விட்டு இன்னொருத்தர் ராஜாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசித்த ஒரு ராணி. இப்ப அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவன் தாவீதுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்காரு, உன்னுடைய சன்னதியிலிருந்து கண்டிப்பா ஒரு குமாரன் ராஜாவாக எல்லாமே இருக்க மாட்டான், இருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இந்த பெண்மணி அதை அழிக்க விரும்புகிறார். இன்னைக்கும் டோன்ட் பொலிட்டிசைஸ், பொலிட்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டாம். தேவனுடைய பர்பஸஸ அழிப்பதற்காக, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அழிப்பதற்காக கண்டிப்பா ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, ஒரு சில பெண்கள் இருப்பாங்க. அதுக்கு இந்த பெண்மணி ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி பகுதி இஸ்ரவேல் அழிபட்டு போனது. அதன் பின்பு தீர்க்கதரிசிகள் வந்து தெற்கு தேசத்தின் மக்களை வார்ன் பண்றாங்க. ஐயா, உன்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் நீ பார்த்த 10 ஜெனரேஷன் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு, அசிரியா மூலம் அடிபட்டு போயிடுச்சு, நீ கவனமா இருன்னு சொல்லிட்டு அந்த எச்சரிப்பை நம்ம அறிந்திருக்கிறது படி 8ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டு பேசினதாக நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் வந்து நார்தர்ன் கிங்டம்காக சொன்னாரு, ஏசாயாவும் மற்றவங்களும் சதர்ன் கிங்டத்துக்காக வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில எரேமியாவுடைய காலம் முடியும் பொழுது யூதாவும் அடிபட்டு சிறையிருப்புக்கு போயிட்டாங்கன்னு சொல்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம 2 ராஜாக்களே பார்க்கக்கூடிய ஒரு பிராட் அவுட்லைன். இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல முதல் 2 அதிகாரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு எலிசாவுடைய மினிஸ்ட்ரி மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இருக்கிற அந்த ராஜாக்களுடைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் அதிகாரத்திலிருந்து யூதா மற்றும் இஸ்ரேவேலின் ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக யூதா ராஜாக்களுடைய முடிவு எப்படி இருந்ததை கர்த்தருக்கு சித்தமான Thursday பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற பகுதி நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான். எலியா தேவனாலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா எவ்வளவு அருமையான விதத்துல அவர் பின்பற்றினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியை நம்முடைய மத்தியில இருக்கிற சகோதரி வந்தனா, அவங்க she's a engineer from திருநெல்வேலி, but she's working in Chennai. வந்தனா வந்து she'll be reading the passage for us. 2ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரை. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பாகமாய் பிரிந்தது. அவர் இருவரும் உலர்ந்த
தாரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரைக்குப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் நீர் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பாகமாய் பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றின் மேலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். தேங்க்யூ வந்தனா, தேங்க்யூ. நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது கடைசி அதிகாரத்துல 40ஆம் வசனத்தோட முடிச்சோம். அப்பவுமே நம்ம பேசணும் 41ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி நம்ம 2 ராஜாக்களோட கனெக்ட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு 40ஆம் வசனம் எப்படி முடிஞ்சுச்சுன்னா, ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். சோ ஆகாப்பை குறித்து நம்ம நிறைய படிச்சோம். எலியா அவரை தொடர்ந்து கன்ஃபரன்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவன் உண்மையிலேயே மனம் திரும்பி ஆண்டவரே பார்த்து அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ற அளவுக்கு கிருபை தந்தாரு. ஆனா அதை தொடர்ந்து அவன் எலியாவோட சேர்ந்து வாழவில்லை. அதனால கடைசியில முடிவு பரிதாபமா இருந்ததை நம்ம பார்க்கலாம். அவன் இறந்து போன பிறகு அகசியா அவருடைய காலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆசாவின் குமாரனாகிய யோசேபேத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்திலே யூதாவின் மேல் ராஜாவானான். இதை நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ரைட்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுறார். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நார்தர்ன் கிங்டம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு பற்றி போர்க்கும் பிறகு திடீர்னு பார்த்தோம்னா யூதாவினுடைய பழைய ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், ஆகாப் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய 4ஆம் வருஷத்திலேயே யூதாவின் ராஜாவாக யோசபாத் மாறினதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முந்தின வசனம் ஆகாப் மரித்து போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே சோ கிளியரா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அபவுட் த சதர்ன் கிங்டம். யோசபாத்தை பற்றி பெற்றுக்க நம்ம பார்க்கலாம். 44ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடு சமாதானமாய் இருந்தான். இது நம்ம போன தடவை பார்க்கும் பொழுது பார்த்தோம். அவன் ரொம்ப டூ மச்சா சமாதானம் போய், நான் போய் உன்னோட பேசுறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி போய் பிறகு பயந்தடிச்சு ஓடி வந்ததை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இல்லாதபடிக்கு பிரதர்ஸ்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சதர்ன் கிங்டமும் நார்தர்ன் கிங்டமும் எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லி 1 ராஜாக்களை வாசிச்சுட்டு இருந்தோம். யோசபாத் அதை கொஞ்சம் மாற்றி விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 49ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு கூட கப்பலிலே போகட்டும் என்றான். அதுக்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. அத வந்து இந்த 1 ராஜாக்கள் எழுதின ஆக்கியோன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சோ த பீஸ் வித் இஸ்ரேல் சொல்லும் பொழுது எல்லாத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க போன மாதிரி தெரியல. அதன் பின்பு நம்ம சொல்ல போனா
யோசபாத் தன்னுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டார். எப்பா, உங்க அப்பாவோட நான் வந்து சமாதானமா இருக்கேன்னு சொல்லி அவரோட சேர்ந்து நான் சண்டை போடுறேன்னு வந்து பட்ட பாடு எனக்கு போதும்பா, இனிமேல் உன்னை சண்டை போடுறதுக்கு வரல, உன்னோட சேர்ந்து பிசினஸ் பண்ண வரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. So we have to learn from our mistakes. அதே மாதிரி we have to be very careful when we are involving in business. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். அது வந்து இட்ஸ் a big issue. இப்போ இந்த நாட்களிலே பல விதத்துல பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படி வச்சு செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒருவேளை இதை நம்ம டக்குன்னு பிப்ளிக்கலா எடுத்து நான் கிறிஸ்டியன்ஸை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாதா சொல்லி சொல்றது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஆனா as a principle we have to be careful. அது மேரேஜ் பார்ட்னர்ஸா இருந்தாங்கன்னா வெரி வெரி சீரியஸ். ஒரு நான் கிறிஸ்டியனை வந்து மேரி பண்றது நாட் அட் ஆல் பாசிபிள்னு சொல்லிட்டு பவுல் திட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பிசினஸ் பண்றதுல we have to be very very careful. Our motive and their motive and our attitude all matters. இதுல யோசபாத் அவனோடு சேர்ந்து, காரணம் கப்பல் கட்டுத காரியத்துல அது ஒரு பெரிய பிசினஸ் ஆகுது, பெரிய பிசினஸ் அந்த காலத்துல. அப்படிப்பட்ட இப்பவுமே நம்ம தெரியும் ஷிப்பிங் பிசினஸ் வந்து ஷிப்பிங் ஆபரேஷன்ஸ் பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ். அதுல யோசபாத் மிகவும் ஜாக்கிரதையா இருந்து சம்மதிக்கவில்லைன்னு சொல்லி போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். சரி, கடைசியாக ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அகசியாவை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்துல, இப்போ வந்து கமிங் பேக் டு நார்தர்ன் கிங்டம், கோட்டிங் சதர்ன் கிங்டம். சதர்ன் கிங்டத்துல யார் ராஜாவா இருந்தாரோ அவரை கோட் பண்ணி 17ஆம் ஆண்டில இவர் ராஜாவாக இருந்தான்னு சொல்லி பார்க்கலாம். அதுல 52ஆம் வசனம் மிக வருத்தமான ஒரு காரியம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, அது வந்து எல்லாருமே நார்தர்ன் கிங்டத்துல அடிக்கடி நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு பிரேஸ். ஆனா பாருங்களேன், தன் தகப்பனின் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வழியில் நடந்தான். தட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். இது வரைக்கும் நம்ம பார்க்கறது எல்லாம் ஃபாதருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஃபாதர் வந்து மோசமா தான் செஞ்சான்னு சொல்லிட்டு. ஆனா 1 ராஜாக்கள் முடியும் பொழுது we see that mothers also reason. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகாப் வந்து கெட்டு போனதுக்கு காரணமே அவனுடைய மனைவி யேசபேல் சொல்லி தெரியும். இது வந்து நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே தகப்பனா இருக்கலாம் அல்லது தாயா இருக்கலாம். we cannot simply blame that mothers தான் ப்ராப்ளம் சொல்லவே கூடாது. I know that many of you are fathers. நம்ம மதர்ஸ் தான் காரணம் சொல்லிட்டு நிற்க கூடாது. அதே மாதிரி பைபிளை படிக்கும் பொழுது மதர்ஸ் சிம்பிளா சொல்லக்கூடாது, ஃபாதர்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆகாப் கெட்டு போனான். ஆகாப் வந்து அவ்வளவு மோசமான ஆளா இருக்கும் பொழுது தேவனுடைய தாசனாகிய எலியா மூலமாக எச்சரிக்கப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்துக்கலாம். ஆனா அவனுடைய மனைவிதான் அதுக்கு காரணம் என்று நம்ம பார்க்கிறோம். அல்டிமேட்டா 1 ராஜாக்கள் முடியும் பொழுது fathers and mothers are responsible என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதன் பின்னணியத்துலதான் 2ஆம் புத்தகத்தை நம்ம துவங்குகிறோம். 2 ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுகிறோம். எடுத்தோன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமரியாவில் இருக்கிற தன் வீட்டிலிருந்து கிராத்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி போக பிழைப்பனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபானிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். அவனுடைய அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரம். அட்லீஸ்ட் அவங்க அப்பாவாவது கொஞ்சமாவது எலியாவுக்கு வந்து நீ என்னடா என்னுடைய எனிமின்னு சொல்லி சொன்னாலும் அவன் கொஞ்சமா யோசித்தான். அதுக்கு அவங்க அப்பா வந்து யோசபாத்துல சொல்லும்போது சொல்றான், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அகாயான ஒரு தீர்க்கதரிசி, அவனை கூப்பிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு விரோதமா தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் he realized that's a true prophet in Israel. ஆனா இவன் அது கூட யோசிக்காதபடிக்கு துணிகரமாக பாகாலுடைய காரியங்களை சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் கிறிஸ்தவ குடும்பங்களிலே இந்த பேய் பிசாசுகள் செய்யக்கூடிய பிலிசூனியம், அதே மாதிரி சாத்தான் டைரக்டா செய்யக்கூடிய காரியங்களுக்கே
துணிகரமாக போகக்கூடிய கிறிஸ்தவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க. இவனை மாதிரிதான், இந்த ராஜாவை போலதான், அகஸ்தியாவை போல. அப்போதான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி. போன வாரம் பார்த்தோம், எலியா சொன்னாரு, ஆண்டவரே போதும், இந்த பெண் வந்து என்னை கொல்ல போறேன்னு சொல்றா, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு அவ்வளவு டீப் டிப்ரெஷன்ல போன மனுஷனை தேவன் உயிர்ப்பித்தார், பலப்படுத்தினார். தொடர்ந்து அந்த அதே ராஜாவை சந்திக்கிறதுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு அவருடைய மகன்கிட்ட போய் டைரக்டா சொல்வதற்காக அழைக்கிறார். அவன் மெசேஜை பாருங்களேன். நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செய்கின்றத்தில் விசாரிக்க போகிறீர்களா? மை காட், வாட் அ மெசேஜ். ராஜா வந்து ஒரு சிலர் அனுப்பியிருக்கான், போய் அந்த மோசமான தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு. 450 பேரை கொன்ன தீர்க்கதரிசி இப்ப சந்திக்கிறார். இன்னுமா உனக்கு புத்தி இல்ல? இப்போ தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போறியான்னு சொல்லிட்டு கிளியர்லி he confronted them. அவங்க வந்து திரும்ப ராஜாவிட்டு சொல்லிடுறாங்க, ராஜா, நான் ஒரு மனுஷனை பார்த்தோம், அவன் சொல்லிட்டான் நீ போகாதுன்னு சொல்லிட்டு இந்த பேசேஜை நம்ம வாசிக்கிறோம். we have to go forward. 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். I don't know. What kind of man was it? Very interesting question. இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யும் பொழுது அப்படிதான் மக்கள் கேட்க விரும்புகிறாங்க. யார் யார் சொன்ன நாள், அவன் எப்படிப்பட்டவன், அதே தான் கேட்கிறான். அவனுக்கு உடனே மனசு உறுத்தி இருக்கும். கண்டிப்பா சொன்னவன் வந்து ஒரு ராஜாவுக்கே சொல்லி அனுப்புறான்னா இஸ் a great man தான், ரைட்? அந்த மக்கள் எலியான்னு சொல்ல கூட தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அவங்க பதில் சொல்றாங்க, அவன் மயிர் உடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, ஜஸ்ட் ட்ரெஸ் கோட சொன்ன உடனே டக்குன்னு சொல்லிட்டான். இதுல இருந்து நம்மளுடைய ட்ரெஸ் கோடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது யோவான் ஸ்நானகன். அதனால பைபிள் கமெண்டேட்டர்ஸ் அதான் சொல்றாங்க, இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அதை மனசுல வச்சுக்கணும். எலியா வந்து இஸ் a forerunner. எலியா வந்து நம்ம யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும் பொழுது எலியா வந்தாகணும்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. அதன் அர்த்தம் என்னவென்றால் எலியா இஸ் a forerunner. யோவான் ஸ்நானகன் எக்ஸாக்டா அப்படிதான் இருக்காரு. அவருடைய ட்ரெஸ் வித்தியாசம், அவனுடைய மெசேஜ் வித்தியாசம். போய் ராஜாவிட்டே சொல்றான், நீ வைத்திருக்க மனைவி வந்து உன் மனைவி கிடையாதியான்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம யோவான் ஸ்நானகனை பற்றி, யோவான் ஸ்நானகனை மாதிரி அல்லது எலியாவை மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வித்தியாசமா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இருக்கணுமா, அல்லது இயேசுவானவரை போல சாதாரணமா இருக்கலாமா? இட்ஸ் a big question. Then we should not misinterpret God's word. அதான் என்னுடைய பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம எலியா வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணாரு, அதே போல யோவான் ஸ்நானகன் ட்ரெஸ் டிஃப்ரெண்டா பண்ணாரு, அதனால எல்லாரும் என்ன பார்க்கணும்னு சொல்றதுக்காக நான் பண்ணேன்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். That we have to be careful. சரி, இந்த மக்கள் திரும்பி போய் சொல்லும் பொழுது அவங்க ஈஸியா சொல்லியிருக்கலாம், ஐயா நீ சொல்லிடுவே, ராஜாட்ட போய் எப்படி நான் சொல்ல முடியும்? வாட் அத்தாரிட்டி யூ ஹேவ்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்றதுக்கு என்ன அவங்க கேட்டிருக்கலாம். அப்போ எலியா கிளீனா சொல்லியிருப்பான், நான் ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரத்துல சொல்றேன், நீ போ அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. ராஜா வந்து ஒரு கமிஷன் அனுப்புறாரு, ராஜா வந்து நம்மளை செய்ய சொல்லி அனுப்புறாரு. போற வழியில யாரோ ஒருத்தர் வந்து வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து, நீ போகாதடா, போய் ராஜாட்ட போய் நீ சொல்லு, நீ சாக போறேன்னு சொல்லி சொல்லிவிட்டா நம்ம போய் எப்படி ராஜாட்ட போய் சொல்லுவோம்? கண்டிப்பா we need to know that there is some authority in the word. ராஜாவோட ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன் சொன்னான்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது கவனமா நம்ம பார்க்க வேண்டும். அதனால நான் கண்டிப்பா அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்ட் வந்து the spiritual authority. It's not our qualifications, it's not our designation,
the prophet the great, Elia the great அப்படிலாம் கிடையாது. He was a spiritual man. All of a sudden God told him, you get up, நேர போய் அந்த ராஜாவை போய் சொல்லாத, நீ சாக போறாடான்னு. அவன் அனுப்பியிருக்கிற ஆளை பார்த்து நீ சொல்லிருன்னு சொல்றான். சரி, அதை தொடர்ந்து இருக்கிற காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ ராஜாவுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க. அவன் கிளியரா சொன்னதை விட்டுவிட்டு அவனிடத்தில் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பி மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். ரைட்? இது ராஜா அனுப்பியிருக்கவும் கூடாது. சரி, அவங்க போறவங்களும் யோசிக்கணும். இவன் தான் 450 பேரை கொண்டிருக்கான். அண்ட் தென் இவன் போறேன்னு சொல்லிட்டு, அண்ட் நம்ம ஏதாவது அறிந்திருக்கிறது படி, அப்பொழுது எலியா சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல, அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பிசாசு இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் பொழுது சொன்னா, நீ தேவனுடைய குமாரனானால் இதை செய்ன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அவனுக்கு பதில் சொல்லி, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, நான் தேவனுடைய மனுஷனா அல்லது தேவனுடைய குமாரனான்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ போடான்னு சொல்லிட்டு பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இங்க ஒரு பயங்கரமான காரியம் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, இந்த 50 பேரும் ஒரே அலாக்கா தூக்கி இருக்கலாம், வெரி ஈஸி. காரணம், எலியாட்ட என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அவர்கிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த 50 பேரும் சேர்ந்து அவன் தலைவன் கட்டளை இருக்கலாம், டேய் நீங்க 4 பேர் சேர்ந்து அவரை 2 பேர் கையப்படி 2 பேர் காலப்படி தூக்கி போயிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்துக்கலாம். பட் காட் இஸ் a one who protects. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். God protects. இன்னைக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில சில நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம். We are vulnerable. The way in which things are happening, நம்மளை சுத்தில நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது 4 பேர் ஈஸியா நம்ம தூக்கிட்டு போயிடலாம். கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம், போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடலாம், நம்மள கையை காலை வெட்டி தூக்கி போட்டு போயிடலாம். anything can happen. But God is a protector. I'm not saying that அக்னி அழிச்சு போடணும்னு சொல்லவே இல்லை. ஜீசஸ் அப்படி சொல்லவே இல்லையே. அவருக்கு சோதனை வரும் பொழுது, நான் தேவனுடைய இருக்குமானால் இப்படி நான் செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழி பண்ணியிருந்திருக்கலாம். பட் he didn't do it. பட் எலியாவுடைய கேஸ் வித்தியாசம். ரைட். 2வது முறை அதே மாதிரி இன்னொரு 50 பேர் அனுப்புறான். அவன் ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். ஒன் மோர் வேர்ட் ஆட் பண்றாரு, சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். எவ்வளவு கொழுப்பு இருக்குமா அப்படி சொல்லுவான். தட் மீன்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு ஒரு துணிச்சல். நீ அந்த 51 பேரை கொண்டு போட்ட அல்லது 50 பேரை கொண்டு போட்ட, நான் இப்ப வந்திருக்கேன், நீ சீக்கிரமா வா. அல்லது ஒன் மோர் ஸ்டெப் சொல்ல போனா, நீ இப்ப வரலன்னா உன்னை என்ன செய்யறேன் பாரு. அப்படிதான் அவனுடைய ஆட்டிடியூட். சீக்கிரமாய் வர சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதே கதிதான். எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி 3வது முறை 50 பேர் வர்றாங்க. பட் அவன் சொல்றான், ஐயா எனக்கு தெரியும், என் லைஃப் இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உன் லைஃப் என் ஹேண்ட்ஸ்ல இல்ல, என் லைஃப் உன் ஹேண்ட்ஸ்ல இருக்குது. My dear brothers and sisters, I think we have a lesson for us. That's a lesson. நான் கண்டிப்பா இதுல லெசன் இருக்குது. நானும் நீங்களும் ஆவிக்குரிய மனிதர்களா காணப்படணும். நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய சமுதாயத்திலிருந்து மற்றவங்களை நம்ம தாக்கும் பொழுது, they have to consider அவங்க லைஃப் நம்ம கையில இருக்கு. It's not that நம்ம லைஃப் அவங்க கையில இல்ல. Then ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி நீ போ. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி 15ஆம் வசனத்துல, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே. See, the situation is not controlling Elia. Elia is controlling the situation. Very, very important. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, சிச்சுவேஷன் தான் அவங்களை ஆண்டு கொள்ளுது. எய்தர் பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, அல்லது பயந்து போய்
ஓடி போய் ரூமை பூட்டிக்கிறது. சிச்சுவேஷன் வந்து நம்மள ஆளுது. பட் எலியாவுடைய கேஸ் அப்படி கிடையாது. எலியா இஸ் கண்ட்ரோலிங் த சிச்சுவேஷன். 100 பேரை கொண்டுட்டு ராஜா வர சொல்றான்னு சொல்லி இருந்துக்கலாம். இந்த லீடர் போய் கண்டிப்பா சொல்லியிருப்பான், ஐயா 100 பேரை கொண்டு போட்டாரு, என்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருக்காரு, நான் வர முடியாது, நீ ஏறி வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, உன்னை கட்டில வச்சு நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி இருந்துக்கலாம். நோ, he came down. கீழே இறங்கி போய் அந்த ராஜாவை பார்த்து பேசுனதாக நம்ம பார்க்கிறோம். எலியா சொன்ன வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரன் யோராம் 2ஆம் வருஷத்திலே யோராம் என்ற இன்னொரு மனுஷன் அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் நம்ம வாசிக்கிறது படி 4ஆம் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட்? இந்த மெசேஜ் இட்ஸ் கிளியர் அபவுட் ஹவு எலியா எப்படி அந்த சிச்சுவேஷன்ஸை தேவனுடைய பலத்தோடு கிருபியோட ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக எலிசாவை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த 2 நாட்களாக நம்ம அதிகமா நம்ம பார்க்க போறோம். இப்ப எலியாவுடைய கடைசி நாட்கள் வந்துடுச்சு. எலிசாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலேயே எலிசா அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதை நம்ம நல்லா கவனிச்சு கொள்ளணும். அந்த பகுதியில நம்ம வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், அதாவது எலியா டீப் டிப்ரெஷனுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திச்சு அவரை மலைக்கு மேல கூட்டிட்டு போய் அக்னியிலையும் காணப்படல, பூமி அதிர்ச்சியிலையும் காணப்படாதபடிக்கு அமைதலான வார்த்தையோடு கூட தேவன் அவரோடு பேசி, ஐயா நீ வந்து ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எல்லாம் பண்ணிருக்கலாம், அல்லது ஒரு அக்னியை போல அக்னியெல்லாம் இறங்கி வந்திருக்கலாம், இப்ப நீ அமைதியா கேளுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை ஆண்டவர் கொடுத்த பிறகு 2 கட்டளை சொல்றாரு, நீ போய் 2 பேரை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் தான் எலிசா. 19ஆம் வசனத்துல அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இட்ஸ் a huge effort. 12 பேர்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல கடைசியா போறவர் எலிசா. கடைசியா போற பார்த்து எலியா தன்னுடைய போர்வையை போடுறார். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு புறப்பட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஒரு லவ்லி பேசேஜ். நம்ம போன வாரம் படிக்கும்போது இந்த பேசேஜ் படிக்கல, காரணம் இப்ப கண்டிப்பா படிச்சு ஆகணும். That's a call for எலிசா. எலிசாவுடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் பார்க்கிறோம். இதை நம்ம பார்த்த உடனே கண்டிப்பாகவே இயேசுவானவர் சீஷர்களை அழைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தங்களுடைய படகுகளை எல்லாம் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் சொல்லி நம்ம லூக்கால இப்பதான் படிச்சோம் 5ஆம் அதிகாரத்துல. அவங்களுக்கு வந்து படகு இருந்துச்சு, அடுத்ததுல நெட், அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பற்றி போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க இவருக்கு இருக்கிறது மாடும் அந்த ஏர் உழுகிறதையும் 2ஐயும் வெட்டினான். மாடையும் வெட்டியாச்சு, அந்த சமைக்கிறதுக்கு அந்த ஏர் பூட்டிட்டு போறதையும் வெட்டி போட்டார். That was his obedience. இதுல இருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். டேக் டைம். ஒரு நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். இந்த பேசேஜை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். இயேசுவானவர் அந்த மனுஷன் சொன்னார்ல, ஐயா நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது, நீ கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லவன் அல்ல என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்கள் நம்ம படிச்சோம். எலியாவும் இங்க அதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கலாம். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு நீ அதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வராவிட்டால் நீ என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லவனான்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்துக்கலாம். நோ நோ. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இன்டர்பிரிட்டேஷன், பைபிள் இன்டர்பிரிட்டேஷன்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்.
மிஷன்ஸ் சேலஞ்சில் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சிலருடைய அர்ப்பணிப்புல நம்ம கவனமா கவனிக்கணும். லுக் அட் இந்த வசனத்தை பாருங்க, 20ஆம் வசனத்துல எலியா ரொம்ப அழகா சொல்லுகிறார், நீ போ, பட் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். தப்பா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. எலியாவோட இயேசுவானவர் வந்து மோசம் சொல்லிட்டு, நோ, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அந்த கான்டெக்ஸ்ட் வேற. ஜீசஸ் வந்து அந்த டிசைபிளை கூப்பிடும் பொழுது, அவர் ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவரை கூப்பிடும் பொழுது, ஜீசஸ் உடைய காலிங் வந்து சுப்ரீம் ப்ரையாரிட்டி. உனக்கு சுப்ரீம் ப்ரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யமா இருக்குமானால் நீ வந்து திரும்பி போகாதன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இங்க வந்து வித்தியாசம், ரைட்? அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொல்ல மாட்டேன், பட் கீப் தட் இன் மைண்ட். அந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியையும் இந்த பகுதியை நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். அதன் பின்பு எலிசா எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான்னு சொல்லி போட்டிருக்கிறது. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம். இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் தான். We do not know how long you have to mentor people. எத்தனை வருஷம் நம்ம ஒரு சிலருக்கு பின்பாக இருந்து தலைமை பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். இங்க கிளியரா நம்ம பார்க்கிறோம், எலியாவுக்கு அடுத்தது எலிசா அவருடைய பணியை வந்திருக்கான்னு சொல்லிட்டு, பட் 10 long years இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதுக்கு எலிசா, நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அண்ட் நம்ம கண்டிப்பா பார்க்கிற காரியம் என்னன்னா, எலிசாவுடைய அந்த ஆவிக்குரிய அனுபவம். He knew pretty well, இன்னைக்கு something is going to happen, and then I need to be part of that history. I cannot think of any other thing. That's a powerful message I received. சில நேரங்களில் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், ஊழியக்காரங்க, அதோட நம்ம we are not part of it. We are only became spectators. அப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, பட் நான் வந்து எனக்கு அப்ப தெரியும், நான் அப்பவுமே நான் எலிசா கூட தான் இருந்தேன், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் பாருங்க, பெத்தேல இருக்கிறவங்க யாரு? தேர் ஆல் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். தேர் ஆல் ப்ராப்பர்ட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பதை உனக்கு தெரியுமா என்றார்கள். வாட் a statement it is. நம்ம எல்லாம் அந்த புத்திரர்களா இருந்திருந்தோம்னா இப்படிதான் சொல்லியிருப்போமா? ஐயா எலிசா, தயவுசெய்து நான் அவங்க கூட வரேன், காரணம் உங்க எஜமானுக்கு வந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், நாங்களும் அவங்க கூட வரோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கணும். அல்லது we will pray for you, அல்லது we will stand with you, we will come with you சொல்லியிருக்கணும். அவங்க சர்காஸ்டிக்கா சொல்றாங்க, இன்னைக்கு ஆண்டவர் செய்யறான்னு சொல்லிட்டு. யாரு? அன்பிலிவர்ஸ் கிடையாது, அல்லது ஆர்டினரி இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. அவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். இன்னைக்கு நம்மளுடைய டேர்ம்ஸ்ல சொன்னா they are all evangelicals. They believe in God and they know what God is doing, but unfortunately they became spectators. Not only that, the people who are stumbling block, they distract others. Very disturbing, very disturbing. இன்னைக்கு நானும் நீங்களும் அது மாதிரி ஆயிடலாம். ஒரு சிலர் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முன்னால போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம சர்காஸ்டிக்கா இது மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்து, அதாவது நம்ம சொல்றது போல தண்ணியை ஊத்தி விட்டுலாம். அவங்க ஃபயரா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய விசுவாசிகள் அது மாதிரி இருக்கிற ஃபயரா இருக்கிற பீப்புளுடைய லைஃப்ல தண்ணியை ஊத்திடுறாங்க. ஏய், நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகுப்பா,
நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத, ஆண்டவர் தான் எலியாவை எடுக்க போறாருல, நீ ஏன் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுற? இன்னைக்கு அதே டோன்ல தான் சொல்றாங்க ஒரு சிலர். My dear brothers and sisters, we should not be in that category. நம்ம வந்து எலிசா மாதிரி இல்லாம இருக்கலாம், பட் ஆனா எலிசாவுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்? அவன் தொடர்ந்து போகிறான், அழகா சொல்றான், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. நல்ல வேர்ட், சும்மா இருங்க. வாயை மூடிட்டுருங்க. நீங்க தான் வராட்டாலும் பரவாயில்ல, என்னை உபத்திரப்படுத்தாதீங்க, என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். எரிகோ மட்டும் போகிறார். பெத்தேல், எரிகோ இவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்கள் கிடையாது அந்த காலத்துல. சரியா? பெத்தேல் தேவனுடைய வீடுன்னு சொல்லி இருந்த இடம். பெத்தேல்ல தான் அவன் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சிருந்தான். எரிகோ அழிந்து போக வேண்டிய இடம், அதை கட்டி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாதன் கிங்கிறத பாக்குறோம். அங்கிருந்து எலியா கிளம்பி போய்கொண்டே இருக்கிறார். ஆனா எலிசா எல்லா இடத்துக்கும் போகிறார். அதே மாதிரிதான் எரிகோவிலையும் அதே சொல்றாங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். They are all super spiritual people. They know. ஆனா உனக்கு தெரியுமான்னு அந்த கேள்வி கேட்கலாமா? That means they are immature. That's the way I have to use it. Immature. They all know that எலிசா வந்து 10 வருஷமா எலியாவோட இருக்கான். இன்னைக்கு that's going to be the last day of Elias life. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு பயம் இருக்கணும், என்ன இருக்கணும்? இல்லாத படிக்கு உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டுக்கிறாங்க. எனக்கு இதை வாசிக்கும் பொழுது பயமா இருக்கிறது. அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கூல் டவுன் ஆகி போயிருது. இப்பதான் நம்ம படிச்சோம், லூக்கா புத்தகத்தை படிக்கும் பொழுது இயேசுவானவருடைய மரணம் வரப்போகிறது. அந்த நாள் மட்டும் இல்ல, நைட்ல நடக்க போகுது. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது வேர்வையெல்லாம் ரத்தமா சிந்துகிறது. வந்து பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு யோவானும் சரி, பீட்டரும் சரி, ஜேம்ஸும் சரி, ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்க தங்கலான்னு சொல்லி சொன்ன பேதுருவே கண்ணை திறக்க முடியாதபடிக்கு தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நடக்க போகுது, இப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்துமே அவங்களால வாழ முடியலையே. அதனால இன்னைக்கு நானும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். It can happen to anybody for that matter. அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு உந்துதல் இல்லாதபடிக்கு இப்படி பேசிக்கொண்டு நம்ம இருக்கலாம். அதாவது இன்னைக்கு நடக்க போகுது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்கொள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த மனுஷன் அப்படி இல்லாதபடிக்கு he followed. அது இப்போ வந்தனா வாசிச்ச அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அவர் தொடர்ந்து போகிறார். அவர் பார்க்கிறார், எலியாவின் தேவன் எங்கே என்ற கேள்வியோடு கூட அவர் திரும்பி வருகிறார் என்று நம்ம பார்க்கலாம். So in that way, ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்யும் பொழுது அதுல எலிசா ஒரு ஸ்பெக்டேட்டரா இல்லாதபடிக்கு he was part of that சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு யாராவது ஒருத்தர் மரணம் அடைகிறாங்க, ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு ஆர்விக்குரிய மனுஷன் சாகும் பொழுது நம்ம அவரோட இருந்தோம்னு சொன்னோம்னா that's a tremendous experience. இது வந்து ஒரு மரணம் கிடையாது. எலியா வந்து வியாதிப்பட்டு சாக போகிறார், எலிசா கூட காமிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். ஆனா தேவன் தூக்கி கொண்டு போறார். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல எலிசா அந்த 100 பேரை போல இல்லாதபடிக்கு, அந்த மக்களை போல இல்லாதபடிக்கு, அந்த தீர்க்கதரிசி போல இல்லாதபடிக்கு தன் கண்ணோடு பார்க்கிறான். அப்படியே எலியா போகும் பொழுது பார்க்கிறான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இயேசுவானவர் மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாங்களாம், அப்படியே பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். அது மாதிரி எலியா மேல் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா பார்க்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட், நானும் நீங்களும் தேவன் செயல்படக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்து அதன் நிமித்தமாக வரக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இருக்க வேண்டும். ஒரே ஒரு தாட் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The God of Elijah, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதுதான் வாசிக்கிறோம். எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அது பிறகும் வந்து பார்க்கிறோம், அவங்க எலிசாவுடைய காரியம் செட் ஆயிடுச்சு. அவர் வந்து எல்லாருமே பார்த்து எலியாவின் ஆவி மேல வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. அதன் பின்பு வாலிப பிள்ளைங்க
மொட்டை தலையா ஏறி போன்னு சொல்லிட்டு கேலி பண்ணும் பொழுது கரடி வந்து கடிச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல நம்ம வேர் இஸ் காட், தேவனை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். தேவன் நியாயம் கொடுக்கக்கூடியவர். கரடியை கொடுத்து இந்த சிறு பிள்ளைகள் சொல்லி 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கிறது. அதுல கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா வாலிப பிள்ளைங்களா இருக்கும். சிறு பிள்ளைகள் மீன்ஸ் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க கலாட்டம் பண்ணுவாங்களே, இந்த அங்கிள் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்ட அங்கிள் அல்லது மொட்டத்தலை அங்கிள்னு சொல்லிட்டு கலாட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா தெரியாம கலாட்டம் பண்ணவங்கல்ல, தெரிஞ்சு துணிகரமாக எலிசாவை கேலி பண்ண வாலிப பிள்ளைகள் மேல கரடி வந்து பின்னால பாக்குறோம். பட் God punished us. I'm going back to அதே passage, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல போறோம். அங்க வந்து யோவானும் யாக்கோபும் சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு வந்து இந்த தீயை வச்சு நம்ம அழிச்சிடலாமா, சமரியாவை கழிச்சிடலாமான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் வந்து கொல்றதுக்காக நான் வரல, அவங்களுக்கு லைஃப் கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. So interpret God's word properly. That's my point. Right. இங்க பார்க்கும் பொழுது God is punishing them. ஃபயர் வந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா கடவுளுடைய கிருபை அந்த இடத்துலயும் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். 3வது மனுஷன் வந்திருக்கும் பொழுது கடவுளுடைய கிருபை இருந்ததை நம்ம பார்க்கலாம். கடவுளுடைய வழிகள் எல்லாமே நம்மளுடைய ஞானத்திற்கு, நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. God is active. நீ போன்னு சொல்லிட்டு முன்னாலே அனுப்பி வந்துருக்கலாம். இல்ல, God waited to prove his power. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், தேவன் அவருடைய சித்தத்தின்படி எலியாவை எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று சொன்ன மனுஷனை உயிர்ப்பித்து அவனுக்கு பலன் கொடுத்து தன்னுடைய பணியெல்லாம் நிறைவேற்றி முடித்து அற்புதமான ஒரு முடிவை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நோ வண்டர் எலியாவின் தேவன் எங்கே என்று நம்ம இப்பவும் பாட்டு பாடுறோம். அப்பொழுதே எலிசா கேட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. 3 கேள்விகள். When the surroundings are bad, how can I be like Elijah? என்னுடைய சூழ்நிலைகள் மிக மோசமா இருக்கும் பொழுது, குடும்பத்துல, சமுதாயத்துல, ஊழியத்துல இருக்கும் பொழுது, அந்த சரௌண்டிங்ஸ், அதுதான் நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறேன்னா அல்லது நான் வந்து அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 2வது காரியம், what are the lessons I can learn from the early stage of Elisa? எலிசாவுடைய அந்த focused, அவனுடைய கமிட்மெண்ட். ஒரு சிலர் எல்டர்லி பீப்புள் என்னோட இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் யோசிப்போம். அந்த ஏர்லி டேஸ்ல பார்க்கும்போது நமக்கு இருந்த ஃபயர் ஃபார் காட். எலிசாவுடைய ஏர்லி மினிஸ்டர் இருக்குது. ஒரு சிலர் யங் பீப்புள் இங்க இருக்கிறீங்க, யூ நீட் டு திங்க் ஆஃப் இட் வெரி சீரியஸ்லி. எலிசாவை போல அப்படிப்பட்ட ஒரு டீப் கமிட்மெண்ட், வெரி ஃபோக்கஸ்ட் கமிட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். 3வது காரியம், வேர் இஸ் காட் இன் மை லைஃப் அண்ட் த்ரூ மை லைஃப்? வேர் இஸ் காட்? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நாங்கள் துவங்கத்தக்கதான கிருபையினை தந்தீராக ஸ்தோத்திரம். எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக, ஆவிக்குரிய செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே, இதை இந்த லைட் ஆஃப் யுவர் வேர்ட், ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கும் பொழுது அதை எங்களுக்கு அபியாசப்படுத்தத்தக்கதாக, சொந்தமாக்கத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களால் அது முடியாத கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் தரத்தக்கதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இடைப்படுவீராக, உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Anand. Thank you. Thank you.